2025 புத்தாண்டு பிறக்க போகும் நிலையில் புதுச்சேரியில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான செய்தி குறித்து நமக்காக நமது செய்தியாளர் அக்பர் அலி கூற இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் மக்கள் குவிந்து வருகின்றனர். கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களை போலீசார் முழுமையாக சோதனை செய்த பிறகே கடற்கரை பகுதிக்கு அனுமதிக்கின்றனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி ராக் பீச் எனப்படும் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்துடன் புதிய வருடத்தை வரவேற்பது வழக்கம். மேலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இசை நிகழ்ச்சி நடப்பதும் வழக்கம். டிசம்பர் 31 மாலை 6 மணிக்கு துவங்கி புத்தாண்டு பிறந்து நள்ளிரவு 12:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்நிலையில் இந்த ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அரசின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டுக்காக சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சியும் தற்போது ரத்து செய்யப்படுவதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடற்கரை பகுதியில் மக்கள் கூடுவதற்கு, மக்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் எந்தவித தடையும் இல்லை எனவும் சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கூட்டமாக கடற்கரை பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் கடற்கரைக்கு வரக்கூடியவர்கள் மதுபானங்கள், ஆயுதங்கள் ஏதேனும் எடுத்து செல்கின்றனரா என போலீசார் சோதனை செய்த பிறகே அவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கூட்டத்தில் குழந்தைகள் தொலைந்துவிட்டால் அவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைக்கும் வகையில் குழந்தைகளின் கைகளில் டேக் கட்டப்பட்டு உள்ளே அனுமதிக்கின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கோபுரங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தற்பொழுது புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட துவங்கியுள்ளது. ராதிகா, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்க நிலையிலும் மக்கள் கூட்டத்தை புதுச்சேரியில நம்மளால பார்க்க முடிகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி.